கல்யாணத்துக்கு வந்துடுன்னு அப்படியே வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகணும். வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு ஐயா. ரோகனையும் அவன் குடும்பத்தையும் அவங்க வீட்லயே இப்ப நாங்க கன் பாயிண்ட்ல வச்சிருக்கோம். சபாஷ். இஷா சொன்னது சரிதான். யுவர் ரவுடி, 1 நம்பர் ரவுடி. நீ எப்படி ரவுடியானான்னு இந்த மொத்த ஊருக்கும் தெரியும். அன்னைக்கே உங்க அப்பா உன்னை போட்டு தள்ளியிருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னடா சொன்ன உன்ன? இனிமே வாய திறந்து வைய. அடுத்த குண்டு செவுத்து தொலைக்காது, உன்னுடைய தொண்டைய தொலைச்சிட்டு போகும். அது வந்து நீங்க பெரியவங்க இல்லையா, வயசானவங்க வேற. அதனால நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கு மரியாதையை கொடுத்து பொறுமையா நடந்துப்பேன். அமைதியா உக்காந்தீங்கன்னா வேலை முடிஞ்சதுன்னு நாங்களே கிளம்பிடுவோம். என் கூண்டு ஒண்ணு அவ்வளவு பலகீனமா இல்ல. யாரு வேணாலும் இஷ்டத்துக்கு உடைச்சிட்டு வெளியில பறந்து போறதுக்கு. நான் இஷாவை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். அடுத்த 7 நாளைக்கு அவளுக்கு இந்த விஷயம் தெரியாம நீங்க பாத்துக்கிட்டாலே போதும். ஆனா அப்பா, இஷா ஒரு வேலை ஒத்துக்கலனா? இந்த குலாப் எடுத்த முடிவுல ஆனா அவனாங்கிறதுக்கெல்லாம் இடமே இல்லை. அடேங்க அப்பா, உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. நீ உண்மையிலேயே வைரந்தான்ப்பா. உங்களோட இந்த வைரம் என்னைக்குமே பிரகாசமா தாமா இருக்கும். நீங்க வெறும் இன்னும் அடுத்த 7 நாளைக்கு என் வைரத்தை பத்திரமா பாத்துங்கன்னு இஷாவோட முகம் இப்ப எப்படி ஜொலிக்குதோ அப்படி ஜொலிக்கணும். அண்ணி, என்னால இப்ப கூட நம்பவே முடியல. அடுத்த 7 நாளுக்குள்ள எனக்கு கல்யாணமாக போகுதுன்னு. உண்மையை சொல்லணும்னா என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா ஆனா சூரஜ் பண்ண காரியத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? அட ஆமா, நீ இவ கதை அவ்வளவுதான்னு நினைச்சேன். ஆனா நீங்களே பாத்தீங்களா, அப்பா சரின்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட வச்சுட்டாரு. அதாவது அவர் பசங்களுக்கு அவர் எடுத்த முடிவு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி அவர் சொல்றதான் எல்லாரும் செய்யணும்னு இருந்தாரு. ஆனா இவளோட லவ் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டாரு. என்னால இதை நம்பவே முடியல. ஏன்னா அவர் என் மேல உயிரையே வச்சிருக்காரு. வேணா பாருங்க, சீக்கிரமா என் பிரின்ஸ் ஜாமிக்கும் என் கூட தான் இருக்க போறான். அப்புறம் அந்த பீஸ்ட் நிரந்தரமா என்னை விட்டுட்டு போக போறான். அடுத்த 7 நாள் அப்படியே கனவு கண்டு அந்த சந்தோஷத்துல அவ அப்படியே மிதப்பா. அப்ப இது கூட தெரியாது. அதாவது 7வது நாள் அன்னைக்கு அவ அந்த ரோகனை அவ கல்யாணம் பண்ணிக்க போறதுல அரசியல்வாதி தான் கட்டிக்க போறா. நீங்க எல்லாரும் இந்த குலாப் சிங்கோட அரசியலை பார்க்க போறீங்க. இப்படி சந்தோஷமா நம்ம ஈஷா அந்த ரோகனை விட்டுட்டு நான் சொன்ன அந்த அரசியல்வாத பையனை கட்டிப்பா. நீங்களும் சந்தோஷமா இருங்க. போய் ஜாலியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. இந்த குலாப வச்சதுதான் சட்டம், ரோகனோட பாடு திண்டாட்டம். குலாப் பான் மசாலா. இந்த ஸ்வீட்டை சாப்பிடு. நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். ஏன் என் பொண்ணுக்கு உன்னோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சா? என்ன காவேரி, மூச்சுக்கிட்டே கனவு கண்டாது பழிக்குமா என்ன? நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உன் தலையெழுத்தையும் உன் பொண்ணோட தலையெழுத்தையும் முடிவு பண்ற அதிகாரம் எனக்கு மட்டும்தான் இருக்கு. எனக்கு
முதல்ல சாப்பிடு. 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 நீ கண்டிப்பா ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆகணும். என்ன என் பொண்ணுக்கு சம்மந்தம் பேசி முடிச்சிருக்க. ஆமா, ரொம்ப பெரிய அரசியல்வாதியோட பையனுக்கு பேசி முடிச்சிருக்க. பெரிய பணக்கார வீட்டுல நம்ம பொண்ணு போய் ராணி மாதிரி அங்க வாழ போறா. அப்புறம் நான் அரசியல்ல இறங்கி என் ஆட்டத்தை ஆட போறேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் பாலிடிக்ஸ்ல என்ட்ரி ஆக போறேன். எப்பெல்லாம் நான் இந்த வளையல்களை தொடரணும், அப்பெல்லாம் நீங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குமா? எனக்கு தெரியுமா, ஒருவேளை நீங்க என் முன்னாடி இருந்திருந்தா நீங்களே உங்க கையால உங்க பொண்ணு மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருப்பீங்க. நான் இந்த வளையல்களை பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு கல்யாணம் நடக்கும் போது நான் கண்டிப்பா இதைதான் போட்டுப்பேன். இதை போட்டுக்கிட்டா நீங்க என் கூடவே இருக்க மாதிரி எனக்கு தோணும். நீங்க சந்தோஷத்துல இந்த ஸ்வீட்டை கொடுத்துட்டீங்க. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி ஒரு தாயோட பாசம் உண்மையோ அதே மாதிரிதான் என் பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா பாருங்க. கண்டிப்பா என் பொண்ணு உங்க தங்க கொண்ட உடைச்சிட்டு பறந்து போயிடுவா. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க. என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு அவ போறாளோ அன்னைக்கு நான் யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. அதுவும் இல்லாம நம்ம வீட்டு பொண்ணு இருக்காளே, அவ அப்ப அடுத்த வீட்டு மருமகளா அங்க அவ போயிருப்பா. அவளால எதுவும் பண்ண முடியாது. எந்த காலத்துல நீ நினைச்சது நடக்காது, புரிஞ்சுதா? நான் கொடுத்த வாக்கு கல்வெட்டுல எழுதின மாதிரி அதுக்கு எதிராக யாரும் செயல்பட முடியாது. யாராலே முடியாது.